இது படம் ரொம்ப டிசப்பாயிண்ட். அன்னியன் பார்ட் 2 எடுத்து வச்சிருக்கீங்க. படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? நீ சொன்னியா? சொல்லிட்டு போறாங்க. நீயா இதுலதான் பார்த்துட்டு தான் வந்த. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஒரு வேளை நீ சினிமால இருக்கிறதுனால அவங்க வாய்ப்பு தர மாட்டாங்கன்னா பேசுறது. படம் நல்லா இருக்கா? இல்ல அப்படிலாம் கிடையாது. படம் வந்துட்டு ஓரளவு வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போறாங்க. நீ டிஃபரெண்டா சொன்னீங்க. இப்படி எல்லாமே பிடிச்சிருச்சு. எது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 1 2 பீஸ்ல நாங்க வச்சிருக்கோம் ப்ரோ. அது சீனுக்காண்டி வச்சிருக்காங்க ப்ரோ. கண்டென்ட்காண்டி வச்சிருக்காங்க. 2 பீஸ்ல என்னயா கண்டென்ட் இருக்குது? அத வந்து சொன்னீங்க. நான் ஒன்னு சொல்லிட்டா? சரி சொல்லு. சரி, அன்னியன் படம் இருக்குல்ல, அன்னியன் படத்துல பிரகாஷ் ராஜும் விவேகம் என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிப்பாங்க. அவர் கொலை பண்ணவங்க கண்டுபிடிப்பாங்க. சரி சரி. இந்த படத்துல பாபி சிம்மாவும் விவேகம் என்ன பண்றாங்க? கொலை பண்ணவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி. அதே மாதிரி அன்னியன் படத்துல அவர் வந்து இதுவா கருட புராணத்தின் வழியா ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமா சாவடிப்பாரு. இந்த படத்துல பர்மா கலையில புராணத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சாவடிக்கிறாரா? ஆமா. அப்படியே சேர்ந்து நம்மளே சாவடிக்கிறாங்களா? ஆமா. அப்ப இது இந்தியன் 2 இல்லையா? அன்னியன் 2 எடுத்து வச்சுக்கிறாரு. அப்ப அன்னியன் 3 இல்லையா? இந்தியன் 3க்கு தான் போகாத. இது உண்மையான சொன்னா அன்னியன் 2க்கு யோசிச்சு வச்சு அதுவே ஒரு இதுதான். அந்த மாதிரி படத்துல பிரம்மாண்டமா இருக்கும்னு பார்த்தா ரொம்ப அபாண்டமா இருந்தது. அது மட்டும் பிரம்மாண்டம் அபாண்டம். ஓகே ஓகே, நோட் பண்ணி வச்சுக்க. அதே மாதிரி என்ன பண்ணா இந்த படத்தை அவர் வந்து பபிள்காம் போட்டினே எடுத்தாரா சங்கர் சார் தெரியல. நம்ம வாயிலிருந்து முட்டை வருது, ஒருத்தன் வாயிலிருந்தோம். அந்த மாதிரி இருக்கு. என்ன பூமரா இல்ல ஜவா எடுத்துருக்கு. நான் சொல்லிட்டா ஒரு படம் ஹீரோ. இந்த படத்தோட ஹீரோ யாரு? கமலஹாசன் சார். அப்ப ஏன் சித்தார்த் கால் பூட்டு வரைக்கும் ரொம்ப தூரம் இது வைக்கிறாரு. ஷூட் எதுக்கு வைக்கிறாரு? இது டைமிங். நம்ம அம்மா கிட்ட அழுதுட்டு போவான், பாத்துருக்கீங்களா? ரியாலிட்டி தான் சொல்லிருக்காங்க. படத்துல டைம் பாஸ் பண்றாரு, ஓட்டுறாரு அங்கே ஜவ்வு. அந்த மாதிரி சரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் ஒத்துக்கிறேன். பாட்டு ஓகே லாகா இருக்கு. பாட்டு ஒண்ணுதான் கொடுத்தாங்க. வராரு. அது அந்த 2 பீஸ் பாட்டு ஒண்ணு. ஆமா. அனிருத்துக்கு சூட் ஆகல. நான் ஒத்துக்கிறேன். அனிருத்தால படம் அவுட். ஆமா. ஆனா இதை ஏஆர் போட்டுனா படத்தை உற்பத்தி வச்சிருப்பாரு. ஆமா. நான் ஏன் அவரை சொல்றேன்னா கமல் சார் படம். அவரு டெடிகேட்டா நடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல டயர் ஓட்டுவாங்க ஞாபகம் இருக்கா? அப்படிலாம் ஓட்டுவாங்க. அது உண்மையிலே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனா நீங்க தலராஜித்து வந்துட்டு தண்ணி வந்து குடிச்சு சுட்டுப்பட்டு வரும்போது நீ அதை அக்செப்ட் பண்ண போது இதையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏண்டா பிரியாணி சாப்பிட வந்தா பிரியாணியை பத்தி ரிவ்யூ பண்ணி அதே தலை அஜித்து போறேன். சுறா மட்டும் கப்பல்ல வந்து ரீச் அடிச்சு போறாரு. அதை மட்டும் அக்செப்ட் பண்றீங்க. இதே அந்த படம் அவுட் ஆன படம் தான்டா. நீ சொல்றது எல்லாமே நான் சொல்லிட்டா. அந்த தம்மா தூண்டு பேட்டரி கார வச்சுக்கின்னு அவரும் 1.5 hour ட்ரெயினை ஜாயின் பண்றாரு, திருப்பி வராரு. உனக்கே சிரிப்பாகுது. ஃபர்ஸ்ட் நீ கேட்ட கேள்வின்னா ஏன் நான் படம் முடியலன்னு தானே கேட்டேன். ஆமாடா. இப்ப நீயே எல்லாத்துக்கும் தலையாட்டின்னு சிரிச்சுருந்தா சொல்றது ஒண்ணு, நீ சொல்றது ஒண்ணு. அதாவது படம் வந்து என்ன பொறுத்தளவு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் பேசப்படல. நான் என்ன கேட்க அப்படியே அன்னியன் பார்ட் 2ங்க சங்கர் சார் மேல இந்த மரியாதை போயிடுச்சு. சில டைம் வெளியே வந்துட்டான். அது மறுபடியும் போலாமா? என்ன பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கதை வந்து ஸ்கிரீன் பிளே சரி. அது வேற படத்துல இருந்து திட்டிருந்தா கூட பரவாயில்ல. அவர் படத்துல இருந்து எடுத்துருக்கு. அதான் கஷ்டம். இன்னைக்கு இதுக்கு நாங்க வரல. சரி படம் ஒட்டா இல்லையா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அவ்வளவுதான். பார்ட் 3 நான் பார்க்க வர மாட்டேன். இப்ப இந்தியன் 2 அந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் இயக்கி இருக்காங்க. படம் பார்க்கும்போதே அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. உலக நாயகன் கமல் சார் அவர்கள் சொல்லவே தேவையில்ல. கமல் சார் உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள். என்னால ஒரு 3 மணி நேரமா இந்த கெட்டப் போட்டு நிக்க முடியல. எப்படி நீங்க 5-6 வருஷமா இந்த படத்துக்காக அவ்வளவு கெட்டப் போட்டு மெனக்கிட்டீங்கன்றது எனக்கு அவ்வளவு ஒரு வியப்பா இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து உலக நாயகன் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக் அனிருத் அவர்கள் நல்லா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கீங்க. இந்தியன் 1ல பாத்தீங்கன்னாக்கா ஏஆர் ரஹ்மான் சார் அந்த அந்த மியூசிக் வந்து இதுல வந்து ஒரு நிமிஷம் வருது. சும்மா தேட்டரே அப்படி ரொம்ப வியந்து பாக்குறாங்க. தயாரிப்பாளர் சுபாஷ் கரன் சார், லைகா ப்ரொடக்ஷன், அவங்க இது வரைக்கும் தயாரிச்சதுல மிக பிரம்மாண்டமான தயாரிப்புன்னு நினைக்கிறேன். அடுத்து கூட அஜித் சார், ரஜினி சார்லாம் வச்சு படம் பண்றாங்க. அந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் பார்க்கும் போதே அந்த பிரம்மாண்டம் அப்படியே நம்ம கண்ணுல தெரியுது. முக்கியமாக படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் 3 அந்த பார்ட்டோட ஒரு நிமிஷம் ட்ரெய்லர் மாதிரி அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கு. அப்படியே மயிர்லாம் நட்டுக்குது.
அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குது. மொத்தத்துல இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் காலையில வந்து நான் குதிரையில வந்தேன். நிறைய பேர் கேட்டீங்க இன்னும் எதுக்காக குதிரையில வந்தேன் அப்படின்னு. படம் பார்க்கும்போது தெரியும் அந்த குதிரையில நான் அது ஏன் வர அப்படின்னு படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா குதிரைக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இந்த கெட்டப் பார்த்துட்டு இது வந்து கமலஹாசனோட கெட்டப் இல்ல குர்கா மாதிரி இருக்கு அப்படின்னு. கமலஹாசன் எங்கேயோ இருக்காரு, கூல் சுரேஷ் எங்கேயோ இருக்காரு. நான் தலைகீழ நின்னாலும் அவரோட கால் தூசிக்கு வருவேன்னா அதனால உலக நாயகன் வேற கூல் சுரேஷ் வேற. நிறைய பேர் சொல்லிருங்க கூல் சுரேஷ் இது வந்து கூல் சுரேஷ் இல்ல கூர்கா கூல் சுரேஷ் அப்படின்னு. இன்று முதல் கூர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார் இந்த கூல் சுரேஷ். சரிங்களா? ரெண்டு தனிந்தது காடு கூர்கா கூல் சுரேஷ்க்கு வணக்கத்தை போடு. ரெண்டு தனிந்தது காடு கூர்கா கூல் சுரேஷ்க்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இந்த படத்துல இருந்து ரஜினி சார் நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து வராரு. படம் பார்க்கும்போது தெரியும் அவர் எதற்காக வராரு அப்படின்றது. படம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பிரதர் கண்டிப்பா இல்ல அது வேற பட்டன் இது வேற பட்டன் கண்டிப்பாக முறியடிக்கும். நீங்க யாரெல்லாம் முறியடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் உரியடிக்கணும்னு நினைக்கிறீங்களா யாரெல்லாம் காயடிக்கணும்னு நினைக்கிறீங்களா யாரெல்லாம் கனி அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா யாரெல்லாம் மூக்கு உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா யாரெல்லாம் முழி உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா யாரெல்லாம் மண்டை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா யாரெல்லாம் தொண்டை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்படி அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசுற அப்புறம் டபுள் மீனிங்னு இதுல போடுவாங்க. என்னன்னு கூல் சுரேஷ் தியேட்டர்ல டபுள் மீனிங்ல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. சரிங்களா? படம் நல்லா அருமையா இருக்கு. ஆமா 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 அவர் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. அநேகமா அந்த எஸ். சூர்யா சாரோட அவர் பாட்டு வந்து பாட்டு 3ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பாட்டு வந்து அது வரைக்கும் தான் இது பண்ணி அப்புறம் அந்த 3வது பாட்டோட ட்ரெய்லர் ரிலீஸா காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த எஸ். சூர்யா பண்ணி அப்படி பண்றாரு அப்படி பண்றாரு. அதுல வந்து தெரியும் அவர் என்ன பண்றாரு அப்படின்றத. நீங்க படம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா விவேக் சார் நடிச்சிருக்காரு. அது ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆமா ஆமா விவேக் சார் நடிச்சிருக்காரு. நல்லா சூப்பரா நடிச்சு. நிறைய பேரு செத்து போனவங்க 4-5 பேர் இருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுல கோடம்பாக்கத்துல எல்லா நடிகரும் கூல் சுரேஷை தவிர எல்லாரும் நடிச்சிருக்காங்க. புரியுங்களா? செத்து போனவங்க ஒரு 4 பேர் கூட நடிச்சிருக்காங்க. நான் மட்டும் என்ன சாவலன்னு கேக்குறாதானே கேள்வி என்னது இல்லப்பா இந்தியன் 3 அப்ப நான் செத்து போட்டேன் சந்தோஷமா என்ன கேட்டீங்க? இல்ல எடுத்து முடிச்சுட்டாங்க பாது எடுத்து படம் எடுத்து முடிச்சுட்டாங்க. 5ல இருக்கு 6ல இருக்கு எல்லாமே இருக்கு. ஓகே அதாவது படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம். இது வந்து ஒரு மெசேஜ் அப்படி இப்படின்ற மெசேஜ் வந்து லஞ்சம் வாங்குறது அதை பண்றது ஏற்கனவே 1ல காமிச்சாங்க. இந்த படத்துல ஒரு எப்படின்னா மக்களை அப்படியே கட்டுக்கோப்பா வச்சு அப்படியே ரசிக்க வைக்கிறாரு. எல்லாம் ஒரு ஃப்ரேமும் அவ்வளவு இதுவா இருக்கு. அந்த ஒரு வீல் வண்டியில ஒண்ணு ஓட்டிட்டு வராரு. அதெல்லாம் ரொம்ப அது என்னவோ பேரு தெரியல ஒரு சக்கரம் மாதிரி வச்சு ஓட்டிட்டு வர. அதெல்லாம் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. படத்தை வந்து நல்லா இருக்காங்க ஆமா ஆமா அப்படி காட்சி அப்படி இது பண்றாரு. ஹீரோயின் கேட்டோன்னா தம்பி நல்லா ஈன்னு சிரிக்கிறாரு. எல்லா படமும் தெரியும். முதல்ல உண்மையிலேயே ஹீரோயின் தானே கேட்டீங்க? ஹீரோயின் கதரா உர்ரா 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 உர்ரா